ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிஜிடிஆர்பி கணித பாடத்துக்கான நாம் நோட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணித பாட புத்தகம் உங்கள்கிட்ட இல்லையா? அப்போ நம்ம சேனலில் பாருங்கள். யூனிட் 1 அல்ஜிப்ராவில் நம்ம பாதி சாப்டர் முடிச்சிட்டோம். எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நோட்ஸ் வந்து சேரும். அப்போ தான் நிறைய வீடியோஸ் போட முடியும், நிறைய சாப்டர்ஸை இன்க்ளூட் பண்ணி போட முடியும். நமக்கு சப்ஸ்கிரைப் பத்தாததுனால நாம் ஷார்ட்டாக தான் போட முடியும். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோட்ஸு சீக்கிரம் வரும். அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியும். Cayley's theorem statement: every group is isomorphic to a subgroup of A of S for some approximate S ன்னு சொல்லுது. A of S approximate S அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். Let G be a group for a set S. We will use the element of G. Gயில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். G equal to S. If G belongs to G, define இந்த மேப்பை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். tau G is to S of G to S of G by X into tau G equal to XG. இது நம்ம பின்னாடி தியரத்தில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் இதை பாருங்கள். ஃபார் எவ்ரி G belongs to G, கேஸ் 1ல் டு ப்ரூவ் tau Gங்கிறது 1 to 1ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். X Yன்னு ரெண்டு எலிமெண்ட்டை Sல உள்ள எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். X into tau G equal to Y into tau G. அப்போ tau Gக்கு பதிலாக நமக்கு Gன்னு தெரியும். அப்போ X into G equal to Y into G. அப்போ Gயும் Gயும் கேன்சல் ஆகி X equal to Yன்னு கிடைக்குது. அப்போ tau G is 1 to 1ங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. tau G is 1 to 1 itselfங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. கேஸ் 2 பார்ப்போம். டு ப்ரூவ் tau G is on toன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஒய்ங்கிற ஒரு எலிமெண்ட் ஜியில் உள்ள ஒரு எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். Y ஈக்குவல் டு, அதாவது மதிப்பு மாறாமல் Y G இன்வர்ஸ், இது ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட். அதை கேன்சல் பண்ணால் நமக்கு 1ன்னு கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். Y G இன்வர்ஸு ஜிங்கிறத மாற்றி எழுதுகிறோம். இப்போ G இன்வர்ஸை தனியாக வச்சுக்கிட்டு ஜிங்கிறதுக்கு பதிலாக நாம் tau Gங்கிறத அப்ளை பண்ணலாம். ஏன்னா tau G ஈக்குவல் டு ஜிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் tau Gன்னு போடுறோம். அப்போ Y இன்ட்டு G இன்வர்ஸ், இந்த G இன்வர்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது ஜியாக இருக்கும். அப்போ YG ஈக்குவல் டு Y இன்ட்டு tau Gங்கிறது கிடைக்கும். ஸோ tau G இஸ் ஆன் டு இட் செல்ஃபுங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். கேஸ் 3ல் tau G இஸ் ஹோமோமார்பிசம்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு GHங்கிறது ஜியில் உள்ள ஒரு எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். கன்சிடர் tau GH ஃபார் எனி X பிலாங்ஸ் டு G, G ஈக்குவல் டு S அப்படின்னு சொல்கிறோம். X இன்ட்டு tau GH ஈக்குவல் டு X இன்ட்டு tau GH. நம்ம tau Gனாக்கா Gன்னு எழுதுவோம், tau GHங்கிறதுனால GHன்னு எழுதுகிறோம். அப்போ X Gயை பிரிச்சுட்டு H மட்டும் தனியாக வச்சுக்கிறோம். அப்போ XG இன்ட்டு tau Hன்னு கிடைக்கும் நமக்கு. X இன்ட்டு ஜிக்கு பதிலாக tau Gன்னு எழுதலாம். அப்போ tau G tau H அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ X இன்ட்டு tau G tau H ஈக்குவல் டு X இன்ட்டு tau G tau Hன்னு கிடைக்கும். அதாவது ஹோமோமார்பிசனுடைய மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இது ஹோமோமார்பிசம்ங்கிறத சொல்லிட்டோம். tau Gங்கிறது நம்ம ஹோமோமார்பிசம் சொல்லிட்டோம். அடுத்தது சைங்கிறது ஹோமோமார்பிசம்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். psi maps G into A of S. நம்ம தியரத்துப்படி A of Sங்கிறத எடுத்திருக்கோம். இந்த மேப்பை இந்த மாதிரி டினோட் பண்ணலாம். அப்போ psi of G equal to tau Gங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். G belongs to capital G. அப்போ GHங்கிற ரெண்டு எலிமெண்ட்டை ஜியில் உள்ள எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். psi of GH equal to tau into GHன்னு எழுதலாம். அப்போ tau GH tau G into tau H அப்படின்னு எழுதலாம். tau G tau H psi of G into psi of Hன்னு எழுதலாம். அப்போ இதுவும் ஒரு ஹோமோமார்பிசம் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ psi இஸ் அ ஹோமோமார்பிசம்ங்கிறத நமக்கு சொல்லியாச்சு. அப்போ நம்ம டவுங்கிறது ஹோமோமார்பிசம் சொல்லிட்டோம், சைங்கிறது ஹோமோமார்பிசம் சொல்லிட்டோம். அடுத்தது இது ஒரு கர்னல்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். let K be the kernel of psi if G0 belongs to K. அதாவது கர்னலுக்கு G0ங்கிற ஒரு எலிமெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். psi of G0 ஈக்குவல் டு tau of G0ன்னு எடுத்துருக்கோம். அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு ஈங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஈங்கிறது ஒரு ஐடென்டிட்டி மேப்பாக நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எவ்ரி X பிலாங்ஸ் டு G அண்ட் E பிலாங்ஸ் டு G, ரெண்டுமே ஜியில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டு. தென் E இன்ட்டு tau G0 ஈக்குவல் டு E அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
எழுதணும். இ இன்ட்டு டவு ஜி நாட்டு, டவு ஜி நாட்டுக்கு பதிலாக நாம் ஜி நாட்டுன்னு எழுதுவோம். அப்போ இ இன்ட்டு ஜி நாட்டு. ஐடென்டிட்டி எலிமெண்ட்ங்கிறதுனால இது ரெண்டுமே இ இன்ட்டு ஜி நாட்டுங்கிறதும் ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான். அப்போ நமக்கு ஈன்னு கிடைக்கும். அப்போ கே ஈக்குவல் டு ஈங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. இது எதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பை யூஸிங் தி ரிசல்ட்டு பை இஸ் அ ஹோமோமார்பிசம் ஆஃப் ஜி இன்ட்டு ஜி பார் வித் கர்னல் கே பை இஸ் அன் ஐசோமார்பிசம் ஆஃப் ஜி இன்ட்டு ஜி பார் if and only if k பை ஈக்குவல் டு இ. இந்த ஐசோமார்பிசத்துடைய ரிசல்ட்டு கே ஈக்குவல் டு ஈங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ சை இஸ் அ ஐசோமார்பிசம் ஆஃப் ஜி இன்ட்டு ஏ ஆஃப் எஸ். அப்போ இந்த ஐசோமார்பிசம்ங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு 1 to 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும், டவுஜிங்கிறது ஹோமோமார்பிசமாக இருக்கணும், அடுத்தது சைங்கிறது ஹோமோமார்பிசமாக இருக்கணும், அடுத்தது சைங்கிறது ஐசோமார்பிசம்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணால் தான் இந்த சைங்கிற ஐசோமார்பிசம் வந்து ஏ ஆஃப் எஸ் அப்ராக்சிமேட் எஸ்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தியரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.